இந்த ஊரானவருக்கு ஒரு பட்டப்புல நான் தன்னந்தனியா வந்திருக்கிறதே என்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லையா? என்ன ஒரு குஞ்சான குஞ்ச காணமே. சாமி வந்த உடனே நிறைய குஞ்சு இருந்துச்சு. இப்ப பாரு என்னதான் பாய் படுத்துக்குச்சு. உனக்கு குஞ்சு தானே வேணும். குஞ்சு கூட அதூர் வேம்பலகா கண்ணு பாப்பா காத்தால ஊம்பழகி அட நாச்சுமா போன வீணா போன வெளங்கா போன அழைச்சு போனவன ஆளு மவரி மூஞ்சு மவரி பாரு. என்னடா பேசுற ஏது பேசுற உங்க அக்காத்துக்கு பூரா அடிக்கு போய் வச்சிருக்கா. ஏன்னா பதிலா ஏண்டா பொம்பள தான் பாக்கிறதுக்கு அருமையா இருக்கறா. உன்ன வாய் புண்டிய வேணா ஒண்ணு அடிக்குறான். அதெல்லாம் அடிக்கு போய் வச்சணும். அடிக்கு போய் வச்சணும். ஓ அண்ணோ ஓ அப்பா ஓ சித்தப்பா நல்லா இருக்கறியா? அப்பா அப்பா மத்தங்கப்பா ஏங்கனே தங்கச்சி என்ன சொன்னாலும் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறானே. அப்படி என்னதான் கூப்பிடுறது? தங்கச்சி ஒரு தடவை மாமானு தான் சொல்லு பார்க்கலாம். சரிண்ணா டேய் பண்ணாட தலையா மாமான்னு சொல்லி என்ன பண்றான்னு பார்க்கலாம். இங்க ஓ மாமோய் மாமாவா ஏய் 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 யாரா யாரா ஏய் அவன்தான். ஏன்னா அண்ணா என்னன்னா உங்க பேச்சு கேட்டு போனதுக்கு இதை டவுச்சரை கழட்டுறான். நம்ம 3 நாளா அப்படிதான் தெரிஞ்சுக்கலாம். ஜோடி வச்சிருக்கிறேன். என்னது வேணும்னா வா தரேன். என்னது ஒத்த கண்ணு சிவராசன் போய் உங்க அக்காளுக்கு கொடுங்க, தங்கச்சி கொடுங்க, பாட்டியா கொடுங்க, சின்னாயாளுக்கு கொடுங்க, பெரியாயாளுக்கு கொடு, பிள்ளைக்கு கொடுறா. ஓய் நல்லாதான் இருந்தான். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோமாளி பொண்டாட்டி ஐஸ்காரம் கூட்டு ஓடி போயிட்டான். பொண்டாட்டி போன ஏக்கத்துல ஒரு மாதிரி அழகான பிள்ளை கண்டா பைத்தி பிடிச்ச மாதிரி பைத்தியம் வருத்தம். எதுவும் தப்பா நினைச்சுக்காது. இல்ல இல்ல நினைக்கிறேன். எடா அப்பான்னு பேர மாத்தி தாயே அண்ணாலும் கூப்பிட்டு சொல்லடா மண்டை. நீதான் வந்து இவ்வளவு தப்பா சொல்றிய. ஒட்டிக்காரன் தானே சொல்றான். அவரு தகப்ப மாதிரிடா தாயே. தகப்பன் தான் இல்ல நல்லா சொல்லலாம். நீ சொன்னது உண்மைதான். உண்மைதான். ஆனா அது வந்து ஐசுக்காரன்ல 5 மணிக்கு வருவான குடுகுடுப்புக்காரன். ஆமா கோடைக்கு உண்மையை ஒத்துக்கிட்டாடா தாயே. நான் ஒரு முட்டுமதிட்டா தான் சொன்னா அவனே அது ஒத்துக்கிட்டான். உண்மையாயிருச்சு. அந்த கண்டாரோடு பறந்தா வந்து புடுக்க எடுத்து ஆடிக்கிட்டு ஏய் குடுக்க உடுக்க உடுக்க எடுத்து ஆடிக்கிட்டு நல்ல கால வாக்குது நல்ல கால வாக்குது நல்ல கால வாக்குது அந்த வந்த உடனே என்னத்தான் சொல்லுவானான்னு சொல்லி பாக்கலாம். அப்படி எங்க வீட்டுக்காரி வந்து வெளியில நின்று எட்டி பார்த்தால இங்க பாரு பாரு புடுக்க எடுத்து ஆட்டிக்கிட்டு ஏய் உடுக்க 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 எடுத்து ஆட்டிக்கிட்டு ஆட்டிட்டு நல்ல கால பாக்குது நல்ல கால பாக்குது வா நம்ம வாக்கலாம் நான் வாக்கலாம் வாக்கலாம். என்ன ஜோசியம் பார்க்கலாம் ஜோசியம் பார்க்கலாம்னு சொன்ன மாதிரி உன் மண்டாட்டிக்கு அது தப்பா காதல கேட்டுருச்சு. அப்பா கேட்டாலும் பரவாயில்லையா அப்படி என்னங்கிறா சீக்கிரம் கட்டிட்டு வா சீக்கிரம் கட்டிட்டு வா சீக்கிரம் கட்டிட்டு வாங்குறாங்க. என்னால இவங்கெல்லாம் கெட்டு போயிட்டாங்க. அழைக்கிறாங்களா தாயே அவசரம் சொல்லு என்ன அதனால்தான் இந்த குடுகுடுப்புக்கார பார்த்தாலும் எங்க இருந்தாலும் கல்ல எடுத்து துரத்துறது. கல்ல எடுத்து அடிச்சிருவேன். சரி என்ன துரத்துறது காரணம் என்ன பார்த்தா குடுகுடுக்கார பொம்பளை மாதிரி தெரியுதா? அப்படி வேலை நான் துரத்தல. இந்த தாத்தா என்னங்கிற அப்படியே இப்ப லைட்ல பாரு தலை பாரு பல பல பழம் தெரியுது பாரு மின்னது மின்னது என்னங்கிற அப்படியே கோமாளி கோமாளி இப்ப ஒரு பிள்ளை வந்துச்சுல்ல 15 ரூபா கொடுக்குறேன் நீ 5 ரூபா எடுத்துக்க. அந்த பிள்ளைகிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு அரை மணி நேரம் பின்னாடி வர சொல்லு. ஒரு நின்னுக்கலாம் அப்படிங்கிற அப்படியா வாடா. அவரெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. நீ தான் அப்படி தப்பு தப்பா என்னை பத்தி சொல்ற. குச்சி அதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டா அவர் வந்து நம்ம தாத்தா மாதிரி, இது வந்து நம்ம தாய் குலம். அவர் பாக்கத்துக்கு தான் தாத்தா தாத்தா அவுத்து விட்டு வாத்தாருன்னா வச்சுக்கோ லொடக்க புடுக்கு விட்டி விடிய செய்வார். அவர் வெக்கத்தை பாரு கையை வச்சுக்கிட்டு. அண்ணா ஓ அண்ணா பிள்ளைங்களை பார்த்தா உங்களுக்கு ரசிக்க தெரியுமா தெரியாதா? ரசிக்க விட ரசிக்க தெரியாத ரசிக்க தெரியுமா தெரியாதா? ரசிப்பு தன்மை சரிமா பாடும் பாடும் தொலைவும் அப்படிங்கிற. ஆமா கருப்பு தாய் எனக்கு பிடிச்ச கலரு 2
கருப்பு தான், கூவும் குயிலும் கருப்பு தான். நீ பாடு வந்துட்டு புடிக்கே இல்ல போ. உனக்கு புடுங்க இருக்காத. பிடிக்கலன்னு சொன்னேன். பிடிக்கவில்லை. ஆமா. சரி. வேற பாடுறியா? போலாமா? போலாம். எங்க? வீட்டுக்கு. சீராயில் இருக்கும் தெய்வீக சபை. தெய்வீக சபையில் ஆணாய் பிறந்த அப்பன்னார்களும் பெண்ணாய் பிறந்த அமுதருமை தாய்மார்கள் அனைவரும் கடல் அலை போல் சூழ்ந்திருக்கிறார்கள். எதற்காக? என்ன காரணம்? என்ன காரணம்? பெருமாள் சாமிக்காக மழை வரணும் என்று கூத்து பாக்குறாங்க. உண்மைதான். பெருமாள் சாமிக்காக வருவாருக்கெல்லாம் அன்னதானம் விட்டு மலையின் கொஞ்சம் பிடிப்பானா? எங்கடா கொஞ்சம் பிடிக்கிறா? தீப ஒளியும் வாய்ந்த சபையும் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய சபையிலே இன்று தினம் அரங்கேற்றம் சொல்ல நாடகம் என்ன? என்ன நாடகம்? அது தெரிஞ்சா நாயா கோமாளியா ஆடிட்டு இருக்கிறேன். என்ன சொல்லு சொல்லடா. அது தெரியாம என்ன புண்டிக்கு வாத்து போட்டதா? ஐயோ, என்னடா இப்படி நறுக்குன்னு கேக்குற? எனக்கு தெரியாது. இன்று தினம் அரங்கேற்றம் செய்ற நாடகமோ விஷ்ணு புராணத்தில் ஒரு பாகமாகிய நரன் நாராயணன் பிறப்பு. அது பண்ண மூடு. இங்க இருந்து அங்க லைட் வெளிச்சம் கண்ணு தெரியுதாடா? பழியிருந்து தெரியுது. நரன் நாராயணன் பிறப்பு அல்லது என்னது? தும்சிங்காசூரன் வதை. சூரன் தானே சொன்ன செவிட்டு நாய். அவனுக்கு காது கேட்கலைன்னா என்ன ஏன்டா இப்படி பண்ற? நீ குறுக்க வாய் பேசிட்டு கடைசியில எங்களை தப்பு சொல்ற. ஏன்னா இந்த புள்ள MA BEd முடிச்சு அப்படின்னாங்க வந்து என்ன புண்டை கூத்தாடி. எங்க பக்கம் தான் பொலக்காட்டம் பண்ணாரு. எங்க பக்கம் தான் பொலக்காட்டம் பண்ணாரு. பொலக்காட்டமா? ஆமா, எங்க பக்கம் தான் பொலங்கிட்டு இருந்தாரு. பொலங்கிட்டு இருந்தா பிரியா இருக்குமா? என்ன அவரு எவ்வளவு மதிப்பான ஆளு. இன்னும் ஆமா, எங்க திருச்செங்கோடு ஈரோடு பக்கம்னா அவர் பேர் சொல்றது கூட இது கிடையாது, வயசு கிடையாது. மத்தாளக்கார தேவநாதப்பனா எல்லாருக்குமே ஒரு மதிப்பு மரியாதை. உண்மைதான். பேர் போனாலா டேய்? பேரும் புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆமா இந்த பையன்ல இருந்து என்ன பாக்குறாரு. அவரு எனக்கு சொல்லி கொடுத்தது லட்சம் கோடியோ கோடி. கண்டிப்பா உண்மைதான். அப்படிப்பட்ட அவரெல்லாம் அப்படி பேசாது. சரியா? இன்றைய தினம் அரங்கேற்றம் சொல்ல நாடகம் என்ன? நரன் நாராயணன் பிறப்பு, தும்சிங்காசூரன் வதை. சூரன் வதை. நான் வந்து முடியா யாரி? என் பெயர் என்ன? அம்மனா ஜோதி மாதி மதனா ஜோதி மாதி. ஐயா
உண்மையா தான் இப்படி தொப்பியாடு இருந்துகிட்டு கருப்புசாமி விளையாட்டு கிளம்பிடுச்சுடா. 5 ரூபா தவா. ஏய். ஆனா ஒரு 10 நிமிஷம் இருக்குதுடா. அம்மம்மா என் பெயர் என்ன? அந்த ரங்கத்து மாதர்களும் மெச்சிட சுந்தரமாய் வாழ்ந்து வரக்கூடிய மற்ற விடியழகி உச்சமில்லாத ரூபி என் பெயர் தான் சந்திரலேசா. சந்திரலோசை. லோசையா? ஏய் சந்திரலோசை. சந்திரலோசை. ஆமா. கத்த முடியல செத்து போயிருவேன். செத்து தோலை. சம்பளத்தை நான் வச்சுக்கிறேன். நான் சம்பளத்தை நீ வச்சுக்க. உன்னை நான் ஒரு பண்ணிட்டு போயிடுறேன். என் பேரு சந்திரலோசை. இருந்தாலும் 10 மாதம் தோல் நடுங்க துணை நடுங்க. திருமணம் எப்படி? 10 மாதம் தோல் நடுங்க துணை நடுங்க. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தர் யார் என்று தெரியுமா? நான் சொல்றேன். அம்மம்மா 10 மாதம் தோல் நடுங்க துணை நடுங்க. நான் அங்கத்திலே சுமந்தி பெற்ற தாயார் பெயரோ யாரு தெரியுமா? தெரியாதா? எனக்கு தெரியாது. இன்னொரு சொன்னா தெரிஞ்சுக்கோ. என் தாயார் பெயரோ விலோச்சனா. உங்க தாயார் பெயரோ விலோச்சனா. உண்மைதான். சரி, உங்க தந்தையார் பெயரோ சந்திரவர்மன். உங்க தந்தையார் பெயரோ சந்திரவர்மன். உண்மைதான். சந்திரவர்மனுக்கும் விலோச்சனாவுக்கும் ஒரே ஒரு பெண்மளாக நான் பிறந்து எனக்கு சந்திரலேசா என்று பெயர் வைத்து அடியே ஆய் போயிடுச்சு. ஆய் போயிடுச்சா? என்னடா எதுக்குள்ள உள்ள போட வேணா வெளியே? ஏ மண்டா எதுக்குள்ள போய் தொலைஞ்ச? அப்போ என்ன இந்தா எதுக்கு போயிட்டு வந்துடுறேன். எங்க போக சொல்ற? பின்னாடி போய் கழுவிட்டு வந்துடுறேன். என்னடா கழுவுறது? இதான் ஆகி போச்சு இல்லையா? நான் அப்படியா சொன்னேன்? எனக்கும் ஆகிவிட்டதுன்னு சொன்னேன். ஆகிவிட்டதா? ஆமா. என்னது? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம்? ஆமா. உங்களையும் மாலையிட்டு வேலை விட்ட உங்கள்
மன்னவர் யாரம்மா? மாலை விட்டது அவரு, ஆ, வேவே விட்டது இவரு. வேலை விட்டது இந்த பக்கம் யாருமே இல்ல. ஏய், ஓய், அதுக்கு ஒரு ஆள் இதுக்கு ஒரு ஆளா வச்சுக்குவாங்க. நீங்க மல்ல இப்படியே தப்பு தப்பா பேசாத, பேசி தொலையாத தப்பா. சரியா? என்னை மாலையிட்டு மன்னவர் யார் தெரியுமா? தங்கராஜனை எனக்கு கிடைச்சா பரவாயில்ல. ரங்கராஜனா, அவரா? உனக்கு கிடைச்சா பரவாயில்லையா? அட வா. அட வா, அருமையா இருக்குமா? எல்லாம் ஓட்டு வரும். என்னை தொட்டு தாலி கட்டிய என் கணவர் பெயரோ என்ன சூரன்? தும்சிங்கா சூரன். தும்சிங்கா சூரன். அவரை மாலையிட்டு நான் வாழ்ந்து வந்தாலும் என்னை தேடி வந்த செய்தி என்ன? ஏமா இதோ தும்சிங்கா சூரனாகப்பட்டவர் உங்கள் கணவர் உங்களை அதி சீக்கிரமாக அழைத்து வர சொன்னார். கணவர் அழைத்தாரா? பார்க்கலாம்.